என் தாய் வழி பெரியம்மா மகள் ஜானகி அக்காளின் கதை. ஜானகி அக்காளும் அவளோட மச்சினன் கார்த்திக்கும் சேர்ந்த கதை. ஜானகி அக்காளுக்கும் கார்த்திக்கும் இடையே ஏற்பட்ட ரகசிய உறவு சுவாரஸ்யமாக இருக்கும். படிக்க நேசிக்கும் அளவில் உண்மையோடு கற்பனை வளமும் சேர்ந்துள்ளது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கார்த்திக். ஜானகி அண்ணியோட ஒன்று விட்ட தங்கச்சி. தீபா கேட்டுக்கொண்டதன் பேரில் நிபந்தனையோடு இந்த உறவை அம்பலப்படுத்துகிறேன். அது என்ன நிபந்தனைன்னு கேட்கிறீங்களா? அது போக போக உங்களுக்கு தெரிய வரும். சரி, அண்ணியை பார்ப்போம். ஜானகி அண்ணி அழகும் இளமையும் கொண்ட ஒரு தேவதை. ஆதவனை கண்டு மலர்ந்த செந்தாமரை முகம். செந்தாமரைக்கு அழகு சேர்க்கும் காஷ்மீர் ஆப்பிள் கன்னம். 5.5 அடி உயரத்துக்கு ஏற்ற நீண்ட மூக்கு. முத்துச்சர பல் வரிசை. பகலில் எப்போதும் புடவை, ராத்திரியில் மட்டுமே நைட்டி அணியும் அல்லிமலர். இப்படி ஒரு வர்ணனையை கேட்டு உங்களுக்கு பார்க்கணும்னு தோணும் போது பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கும் எனக்கு எப்படி இருக்கும்? வீட்டில் அப்பா, அம்மா, அண்ணன், அண்ணி, நான் மட்டும் இருக்கிறோம். அக்கா கோமதிக்கு கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போயிட்டாள். கோமதி அக்காவுக்கு தான் நன்றி சொல்லணும். பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்த வகையில் தான் ஜானகி அண்ணி இங்கு வந்திருக்கிறாள். என்னை விட அண்ணி 5 மாதம் பெரியவள். 20 வயசு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்தவள். கண்கள் வழியே இதயத்துக்குள் நுழைந்து தினமும் இம்சை கொடுக்கிறாள். வேலை இல்லா பட்டதாரியான நான் எங்கிருந்து அண்ணியை பற்றி நினைக்க அண்ணன் மீது பொறாமையும் ஆத்திரமும் ஏற்பட்டது. அண்ணன் கார்மெண்ட்ஸ் நிறுவனம் ஒன்றில் சூப்பர்வைசராக இருக்கிறான். காலையில் வேலைக்கு கிளம்பி போனான்னா ராத்திரி 8 மணிக்கு மேலத்தான் வருவான். வீட்டில் அப்பா காலையில் வாக்கிங் போவார். 11 மணிக்கு கோல் 2 மணி நேரம் வெட்டி நியாயம் பேசிட்டு வருவார். மற்ற நேரங்களில் முடியாத அம்மாவுக்கு சவரட்சணை பண்ணிக்கிட்டு வீட்டிலேயே இருப்பார். அழகான அம்சமானவங்களை பார்க்கிற போது செல்லமா சொல்லிக்குவேன். இது எனக்குள்ள பொதுவான கோட்பாடு. நாளாக அன்னிக்கிட்ட சரளமா பேச ஆரம்பிச்சேன். ஆரம்பத்தில் தம்பி தம்பின்னு கூப்பிட்டு பேசியவள். அப்புறம் கார்த்திக்னு பேர் சொல்லி கூப்பிடவும் கூச்சம், சங்கோஜம் எல்லாம் போயிடுச்சு. சமயத்தில் நானும் நீ வா பொண்ணு பேசுவேன். உறவும் உரிமையும் பரஸ்பரமானது. படிப்பு, வேலை, காதல் பத்தி எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் பேசி கலாய்ப்பதுண்டு. அண்ணியோடு பேசுற போதெல்லாம் பார்த்து பேசுவேன். ஒன்னும் சொல்ல தோணாமல் பார்வையால் எரித்து மூடிக்குவாள். இருந்தாலும் எப்படியாவது பேசி அவளை என் வழிக்கு கொண்டு வரணும் என்ற ஆசை தினம் தினம் குளிர் விட்டு கொண்டிருக்கும். ஒரு தடவை என் ரூமுக்கு வந்தாள். மொபைலை காட்டி கார்த்திக் என்னோட இதுல சார் ஏத்தணும், உன்னோட சார்ஜர் பின் இதுல ஏறுமா பாருன்னு சொன்னாள். அண்ணி செல்போனை சொன்னாலும் நான் அதையே நினைச்சுக்கிட்டு என்னோட பின் சரியா இருக்கும் அண்ணி இருந்த நான் ஏத்துறேன்னு சொன்னேன். இப்படியே 1 மாசம் போச்சு. ஒரு நாள் பேசிக் கொண்டிருக்கும் போது கார்த்திக் என்னோட சமையல் உனக்கு பிடிச்சிருக்கா, ஒன்னும் சொல்லாம சாப்பிடுறியேன்னு கேட்டாள். குறை இருந்தால் தானே சொல்வதற்கு. உங்ககிட்ட எல்லாம் நல்லா இருக்கு அண்ணி, எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. உங்க கிட்டன்னா எனக்கு புரியலை. ஐ மீன் உங்க குணம், உங்க பேச்சு, பழகும் விதம், கைப்பக்குவம், குடும்ப பாங்கு, இப்படி இருக்கிற எல்லாமும் தான்னு சொன்னேன். அர்த்த புஷ்டி பார்வையுடன். அதாவது புரிந்தும் புரியாதவள் போல ஓ என்றாள். நான் கூட சமைப்பேன் அண்ணி. காலேஜில் படிக்கிற போது ஹாஸ்டல்ல தங்காமல் ஃப்ரெண்ட்ஸ்களுடன் ரூம் எடுத்து தங்கின போது சமைச்சு இருக்கேன். பரவாயில்லையே, அப்போ வேலை கிடைக்கிற வரையில் எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை. கண்டிப்பா அண்ணி.
நீங்க திக்குமுக்காடுற அளவுக்கு ரொம்ப சிறப்பா உதவி செய்வேன் அண்ணி. நீங்க அசந்துடுவீங்க பாருங்களேன்னு நான் சொன்னேன். ஓம். அதையும் ஒரு நாள் பார்க்கத்தானே போறேன். யதார்த்தமா சொல்றாளா இல்லை ஒரு நாள் பார்க்கலாம்னு சொல்றாளான்னு கொஞ்சம் குழம்பினேன். பூரி சப்பாத்திக்கு கூட நான் தான் மாவு பிசைவேன் அண்ணி. ஹாட்டா இருக்கிற மாவு கூட பிசைய பிசைய நல்லா சாஃப்டா ஆகும். நான் வேணுமுன்னா உங்களுக்கு பிசைஞ்சு விடவான்னு கேட்டேன். சாஃப்டா இருந்தால் தான் அப்பளம் போட ஈஸியா இருக்கும். பூரி போடுறப்ப சொல்றேன். அது வரையில் வேற ஏதாவது செய்யலாம்னு சொல்லிட்டாள். நான் ஆசைப்பட்டு பேசுற மாதிரி அவளும் என் பேரில் ஆசை வச்சு பேசுறான்னு நினைச்சுக்குவேன். இப்படியே பேசி பேசி அண்ணியை சம்மதிக்க வச்சிடணும். ஒரு நாள் வெளியில் எங்கேயும் போக பிடிக்காமல் அண்ணியை விட்டு பிரிந்து இருக்கவும் முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அன்றைக்கு அண்ணி செமையா அழகா பளிச்சுன்னு இருந்தாள். எப்படியாவது அண்ணிக்கிட்ட விருப்பத்தை சொல்லி கேட்டிட வேண்டியது தான்னு நினைச்சு அம்மாவை பார்த்தேன். அவங்க தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்பா வெளியில் போயிருக்கிறார். நிம்மதி பெருமூச்சு விட்டு அண்ணியை பார்க்க கிச்சனுக்குள் நுழைந்தேன். அண்ணி என்று கூப்பிட்டதும் திரும்பி பார்த்தாள். என் பார்வையின் பொருள் புரியாமல், என்ன கார்த்திக், ரொம்ப நேரமா ஹாலுக்கும் ரூமுக்கும் நடந்துக்கிட்டு இருக்கே, என்ன விஷயம், ஏதாவது வேணுமா கேட்டாள். ஒரு விஷயம் பேசணும். எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு யோசனையா இருக்கு அண்ணி. எனக்கு வேலை இருக்கு. யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா, அப்புறமா பேசலாம்னு சொல்லி அனுப்பிவிட்டாள். அப்புறம் ஒரு நாள் வீட்டில் யாரும் இல்லை. அதிர்ச்சியானவள், கார்த்திக் என்னை இது வழியை விடு. ஒரு அண்ணிக்கிட்ட இப்படி தான் பேசுவியான்னு சொல்லி நகர்ந்து நின்றாள். அறிவில்லை இப்படியா நீ பண்ணுவேன்னு சொல்லி. என் கையை தட்டி விட்டு அறைக்குள் சென்று கதவை அடைச்சிக்கிட்டாள். இருப்பினும் அடுத்த 2 நாள் அண்ணி என் கிட்ட முகம் கொடுத்து பேசலை. எனக்கு உறுத்தலா இருந்துச்சு. நான் நடந்துக்கிட்ட அநாகரிக செயலை பற்றி. வீட்டில் சொல்லாதிருந்தது துணிச்சலையும் நம்பிக்கையையும் கொடுத்தது. சாரி அண்ணி, அப்போ நான் லைட்டா குடிச்சிருந்தேனா, அதான் தப்பு பண்ணிட்டேன், சாரி. வேலை விட்டு இல்லாம வெட்டியா இருந்தாள். இப்படித்தான் குடிக்க தோணும். உன் அப்பா தண்டச்சோறுன்னு திட்டுறார். உன் அண்ணன் வெட்டி ஆபீசர்னு வைரார். அதை பத்தியெல்லாம் நீ கவலைப்படாமல் அண்ணன் பொண்டாட்டிக்கு ரூட் விட்டுக்கிட்டிருக்கே இல்லை. மறுபடி ஒரு நாள் நான் குடிச்ச மாதிரி. சே பொண்ணா அவள் கல்நெஞ்சுக்காரி. மனசுல ஒருத்தனை வச்சுக்கிட்டு எப்படி மனசார இன்னொருத்தனிடம் வாழ்ந்துட்டு இருக்கிறான்னு புரியலை. துரோகம் பச்சை துரோகமுன்னு இல்லாத காதலியை திட்டினேன். கார்த்திக் யாரை சொல்றே? யாரு யாருக்கு துரோகம் பண்ணினாங்க? குடிச்சிட்டு உளறியா கலவரத்துடன் கேட்டாள். இல்ல அண்ணி, இன்னைக்கு நான் குடிக்கலை. நினைக்க நினைக்க ஆத்திரமா வருது. நான் ஒருத்திய லவ் பண்ணினேன். கண்ணாலம் கட்டிக்க அவசரப்படுத்தினாள். இறுதி வேலை கிடைக்கட்டும் பொறவு பண்ணிக்கலாமின்னு சொன்னேன். காத்திருக்க முடியாமல் ஓடிட்டாள். விட்டு தொலை. யாரும் யாருக்காகவும் பொறக்குறது இல்லை. பொண்ணுங்களுக்கு வர்றா நெருக்கடி தான் அது. ஏன்னா அவளை பார்க்க அச்சு அசல் உங்களை போலவே இருப்பாள். ஓ, அதான் நீ என்கிட்ட எல்லாத்தையும் எதிர்பார்க்கிறியா? நான் அப்படி பேசுறதை அண்ணி ஆரம்பத்தில் முகம் சுளித்தாலும் நான் பேச பேச ரசிப்பதாகவே தோணுச்சு. ஏன்னா எதிர்ப்பு தெரிவிக்கலை, திட்டி தீர்க்கலை. ஆமாம் அண்ணி, குடிக்கலைன்னு சொன்னேன். குடிச்சிட்டு கண்ட மேனிக்கு உளறுறே. போல் ரெஸ்ட் எடு, அப்புறம் பார்க்கலாம், சரியா? நான் ஒன்னு கேட்க மறந்துட்டேனே. அண்ணி, நீ யாரையாச்சும் லவ் பண்ணி இருக்கியா?